ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சிரியம். நானும் இன்றைக்கி நம்ம குண்டு மல்லி செடி எப்படி காவாத்து பண்ணி விடுறதுன்னு பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எல்லாம் படர்ந்து போயிருக்கு. இதை நம்ம இப்போ ஒரு நாரை போட்டு கட்டிட்டு இது நம்ம எப்படி காவாத்து பண்ணுறது, அடியில் எப்படி உரம் வைக்கிறதுன்ட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ வாழைத்தண்டு நான் ஒன்று எடுத்திருக்கேன். இதை வச்சுட்டு இப்போ இதை கட்ட போகிறோம். கட்டிட்டு பார்க்கலாம். அவ்வளோதாங்க. இது நம்ம இப்போ இழுத்து கட்டிட்டோம். நல்லா நார் வச்சுட்டு அடியிலலாம் இப்படி க்ளீனாக இருக்குது. இப்போ இதெல்லாம் வெட்டி விடலாங்க. இந்த மாதிரி மேலேயே அப்படியே வெட்டி விடலாங்க. அப்பப்போ செடிங்களுக்கு இந்த மாதிரி அடியில் வெட்டி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. ரொம்ப இல்லைனாலும் மாதம் ஒரு டைம் இப்படி வெட்டி விடணுங்க. இப்போ பாருங்கள், நம்ம இது சுற்றியுமே குழி மாதிரி நல்லா பறிச்சிட்டோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு பறிச்சிட்டோம். இப்போ வந்து கோழியோட குப்பை வந்து நான் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேங்க. அதை இப்போ கொட்ட போகிறோம். பாருங்கள், 1/2 கிலோ 1 கிலோ ஆட்ட வருங்க. இதை தான் நம்ம இப்போ கொட்ட போகிறோம். இதுக்கு மேலே ரொம்ப கொட்டக்கூடாதுங்க. ரொம்ப கொட்டினா செடி கருகிரும். பாருங்கள், இதை சுற்றியும் கொட்டிட்டு எப்படி மூட போகிறோன்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி சுற்றியும் கொட்டி விட்டு நம்ம லைட்டாக இதை மண்ணை போட்டு மூடிடலாங்க. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி மூடிட்டா 2 நாளைக்கு செடிக்கிட்ட தண்ணி நேரமும் நிற்கிற மாதிரி பார்த்துக்கங்க. ரொம்ப இல்லைனாலும் ஒரு நாளைக்கு 3 டைமாச்சு செடிக்கிட்ட தண்ணி ஊற்றிடுங்க. இல்லை அப்படின்னா செடி காயறதுக்கு கூட ஆரம்பிச்சிருங்க. அதனால் செடிக்கிட்ட நல்லா தண்ணி இருக்கிற மாதிரி பார்த்துட்டு நல்லா ஊறிக்குங்க. இது இந்த மாதிரி போட்டு தான் நம்ம கட் பண்ணி விடணுங்க. ஏன்னா மறுபடியும் கட் பண்ணி இலை புதுசாக தளைஞ்சி வர்றப்ப நல்லா சத்து இருக்கணுங்க செடிக்கு. அப்போ தான் பூ அதிகமாக அப்படியே அரும்போடு வருங்க செடி. அவ்வளோதாங்க, இது இப்போ மூடிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், செடியில் ஓரளவுக்கு அரும்பு இருக்குங்க. இந்த அரும்பு இல்லாத கிளையெல்லாம் நம்ம இப்போ இதில் கட் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த மாதிரி அரும்பு போனது எல்லாமே, முடிஞ்சு போனது எல்லாமே இப்படி கட் பண்ணி எடுத்துடலாங்க. தலைவில் பாருங்கள், இந்த மாதிரி காஞ்சிருக்கும். இங்கே பாருங்கள், இதெல்லாம் மொக்கு வச்சு பூவை பறிச்சிட்டோங்க. இதெல்லாம் காஞ்சிருச்சு. இதெல்லாம் நம்ம இப்படி கட் பண்ணி எடுத்துடணுங்க. இதெல்லாம் இப்படியே இருந்தால் செடியும் சேர்ந்து காஞ்சிருங்க. அதனால் இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏதோ ஒன்று தாங்க இருக்குது, அதிகமாக இல்லை. எல்லாமே மொக்கு இருக்குங்க எனக்கு லைட்டாக. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துட்டா இந்த மொக்கெல்லாம் பூத்துட்டு முடிகிறப்ப மறுபடியும் அப்படியே மொக்கு வச்சுருங்க. வருஷம் ஃபுல்லாமே இதிலிருந்து நம்ம பூ எடுக்கலாங்க. அந்தளவுக்கு பராமரிப்பு பார்த்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், இதில் இப்படியே தளைஞ்சிக்கிட்டு இருக்கு. இது நம்ம இப்போ கட் பண்ணி எடுக்கிறதுனால இது அப்படியே ஃபுல்லாக தளைஞ்சி வந்துடுங்க, அரும்போடு வந்துடுங்க. பாருங்கள், நிறைய இது இப்படி தாங்க இருக்குது. ஃபுல்லாக நம்ம கட் பண்ணிவிட்டு பார்க்கலாங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி அரும்பு தளைஞ்சிருக்குங்க. இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் மேலேயே கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா தெரியுதான்ட்டு பாருங்கள். இந்த மாதிரி பாருங்கள், தளைஞ்சிருக்கு. இது நம்ம இப்படி மேலே கட் பண்ணி எடுத்துட்டோம்னா அது சீக்கிரமாக வந்துடுங்க. இல்லை அப்படின்னா நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா அது அப்படியே காஞ்சிருங்க. இது இப்படியே காஞ்சிட்டு இருக்கிறதுனால தான் மறுபடியும் அடுத்த சீசனுக்கு தாங்க நம்மளுக்கு பூ கிடைக்கும். அதாவது மழை காலம் வந்தால் அப்புறம் தாங்க பூ பூக்கும். இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. நான் ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு காட்டுறேன். பாருங்கள், நம்ம கட் பண்ணி எடுக்காதப்போ என்ன ஆகுதுன்ட்டு இங்கே பாருங்கள், இதில் ஒரு அரும்பு வந்திருக்குங்க. இதை அப்படியே பாருங்கள், இப்படி பழுத்து அப்படியே போயிடுச்சிங்க, காஞ்சிடுச்சிங்க. இது நம்ம இப்படி கட் பண்ணி விடுறதுனால இங்கே கீழே வர அரும்பு நல்லா வருங்க. இங்கே பாருங்கள், இது ஏற்கனவே வந்துட்டுருக்காட்டுக்கு. இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கிறதுனால இந்தமேட்டு இந்த இலைக்குள்ளே வர அரும்பு நல்லா வருங்க. அதனால தான் இப்படி கட் பண்ணி எடுக்கிறது. குண்டுமல்லி செடிக்கு வந்து சீசனே கிடையாதுங்க, நம்ம பராமரிப்பில் தான் இருக்குது. இப்படி செடி கூடலாம் ஏதோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வாரம் ஒரு நாளாச்சும் டைம் எடுங்க. செடிங்க கூடலாம் டைம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணால் நம்மளுக்கே மனசு ரிலாக்ஸாக இருக்குங்க. கண்டிப்பாக உங்களாலேயும் முடிஞ்சால் வாரம் ஒரு டைமாச்சும் இப்படி செடி கூட ஒரு 1/2 மணி நேரமாச்சும் டைம் எடுத்துக்கோங்க. மரம் செடி எல்லாமே நம்மக்கிட்ட பேசுங்க, ஆனால் நம்ம தான் அதுக்கிட்ட டைம் எடுத்து பேசுகிறது இல்லைங்க.
இயற்கையோட வாழ்கிறது எவ்வளோ பெரிய லைஃப்னு தெரியுங்களா? ஒரு செடி வச்சுருந்தாலும் அது கூட நீங்கள் பேசி பழகுங்க, உங்கள் மனசே ரிலாக்ஸ் ஆகுங்க. சில சமயம் நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க கூட நம்ம சொல்கிறது ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனால் இந்த மரம் செடி கொடி கூட பழகுறப்ப நம்ம மனசில் இருக்கிறதெல்லாம் இதுக்கிட்ட சொல்லிவிட்டு நாமளே ரிலாக்ஸ் ஆயிருவோங்க. ஓகேங்க, இப்போ முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. இதுக்கப்புறம் தண்ணி வர ஓஸ் எடுத்து இதுக்கு அடியில் போட்டுருவோங்க. தண்ணி எல்லாமே இதுக்கு அடியில் நின்னால் நல்லா ஒரு 2 நாள் உரம் நல்லா ஊறிடுங்க. எப்படியும் ஒரு வாரத்தில் மறுபடியும் செடி நல்லா தழைஞ்சி வர ஆரம்பிச்சிருங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி இலைய எல்லாத்தையுமே கொஞ்சம் லைட்டாக கட் பண்ணி எடுத்துருங்க. அந்த இலையை கட் பண்ணி எடுத்த இடத்துல எல்லாம் நல்லாவே தழைஞ்சி பூ வருங்க. இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். நான் சொன்ன டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.